சொல்லு நீதான். நண்பர்கள்ல நான் கொஸ்டின் கேட்டேன், அவ்வளவுதான் கொஸ்டின். நண்பர்கள் எல்லாத்தையுமே எனக்கு பிடிக்கும். அவரை இவருங்கெல்லாம் பிரிக்கலாம் மனசு வரல, எல்லாருமே ஒண்ணுதான். புதுசா பழகுனவங்க அப்படின்றத விட மனசார பழகுனவங்கன்னு ஒண்ணு இருக்குல்ல, அப்படி கிடையாது. அதெல்லாம் சின்ன வயசுல இருந்தே பழகுனாங்க. அப்போ ஒரு 5 பேர் சொல்லலாம் பார்ப்போம். 5 பேரு அதுதான் சொல்றேன். எனக்கு பிரிச்சு பார்க்க தான் முக்கியமான டைம். எல்லாருக்கும் ஒரு 5 பேர் சொல்லு. அதான் வந்து பிரிச்சு பார்க்க எதுவும் தோணலடி. பிரிச்சுலாம் பார்க்க வேண்டாம், 5 பேர் சும்மா சொல்ல போறாங்க. 5 பேரு கரெக்டா சொல்லிட்டா. ஒண்ணு வீடியோ என்ன போடுறோம்? கோவிலுக்கு என்ன பிடிக்கும்? கோவிலுக்கு என்ன பிடிக்கும்? கொஸ்டின் யாரு கேட்கா? நீ தான் கேட்க. ஆன்சர் யாரு சொல்லுதா? கோவில் சொல்றான். கொஸ்டின் கேட்டா ஆன்சர் சொல்லணும். ஆமா. ஒரு 5 பேர். மத்த எல்லாரும் கொஞ்சம் கவனிங்க. ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸ், காலேஜ் ஃப்ரெண்ட்ஸ், மொத்தம் 5 பேர். அதுதான்ப்பா நான் அதான் சொல்றேன். ஸ்கூல்ல இருக்க ஃப்ரெண்ட்ஸ் 1, காலேஜ்ல இருக்க ஃப்ரெண்ட்ஸ் 2, அப்புறம் வந்து நம்ம ஊர்ல இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ் முக்கியமா 3. ஓகேவா? இன்னும் 2 பேர் சொல்லணும்னா மொத்தம் 5. அதான் இறப்பா வேலைக்கு போன இடத்துல மொத்தம் 5. அவ்வளவுதான் 5. கொஸ்டின் நான் கேட்டிருக்கேன், நீ அதுக்கு விளக்கம் தான் கொடுக்கும். கொஸ்டினுக்கு ஆன்சர் மட்டும் சொல்லு. இது என்ன சொல்ல, இந்த கொஸ்டின் பாஸ். அடுத்த கொஸ்டின் பாஸே கிடையாது. சொன்னாதான் நீ பாஸ். நம்ம நண்பர், ஸ்கூல் நண்பரு வெங்கடேஷ் பூக்கடை வச்சிருக்காரு. பூக்கடை தான் நம்ம வச்சிருக்காரு. எல்லா வேலையும் பாப்பாப்ல, இந்த வேலைலாம் இல்ல. டாட்டா சொல்றாரு. வீடியோக்கு ஒரு ஹாய் சொல்லு. ஆமா, ஆன்லதான் இருக்கு. வாக்கிங் போயிட்டு டீ குடிக்குவாங்க. போறியா? சொல்லட்டுமா? நானே கூப்பிடுறாங்க மாப்பிள்ள. போக வேண்டியானா? ரொம்ப வெக்க போறேன். இந்த கேமராக்கு வைக்கப்பட்டேன். போன்ல தான் எடுக்குது. செல்லத்துக்கு வைக்கத்தை பாத்தியா? போக வேண்டியானா? ஏன் அப்படி? நீதான் ஆளினால வளர்றதா? அடுத்து ஒண்ணு பார்க்கலாம்ப்பா. அண்ணன் இருக்காப்ல. முடிக்கல போட்டாக்குன்னு. அண்ணன் இருக்காப்ல. அதான் அண்ணனுக்கு தான் சொன்னேன், உனக்கு சொல்லல. மணி வாக்கியோ அறிக்கை என்னன்னு பார்த்தேன். செஞ்சிருப்போம். வருமானம் இருக்கு. ஒன்னும் இருக்கு. உங்கடி வம்பாரு. ஆனா அப்பவுமே வில்லத்தனமா இருப்பான். ஆனா வில்லம் கிடையாது. அப்பா நான் ஒல்லியா இருந்தானே சார். என் கூட படிக்கும்போது அப்படிதான் 8th வரைக்கும் அந்த அளவுக்கு. ஒரு பிசினஸ் மேன், அதனால அடிக்கடி போன் வரும். இடையில ஒரு 4 போன் அடிச்சிட்டாரு. நான் ரெக்கார்ட் பண்ணோம். ரியல் எஸ்டேட்டு, பில்டிங்ஸ், பில்டர்ஸ், கிருஷ்ணா பில்டர்ஸ் ஃபவுண்டர் தானே? இல்ல சிஇஓ. ஃபவுண்டர் பிளஸ் சிஇஓ. முருகன் கோயில் வந்துச்சுப்பா, காமி. இதுதான் ஆய்க்குடி முருகன் கோயில். சின்னதா இருக்குன்னு பார்க்காதீங்க. இங்க இந்த கிரவுண்டே அடைக்கிற அளவுக்கு கூட்டம் வரும். நிக்கிற ரோட அடைக்கிற கூட்டம் வரும். முருகனுக்கு விசேஷமா நல்லா கூட்டம் அள்ளும். அவர் சாமி கும்பிட்றாரு முருகனை பார்த்து. ஏன்னா அவர் முருகர் பக்தர், அதனால அப்படித்தான். நீங்க பக்தர் இல்லையான்னு கேட்டீங்கன்னா நானும் பக்தர் தான். சொல்லணும்னா நான் முருகரோட பிள்ளை. ஏன்னா திருச்செந்தூர் முருகன் கோயில் இருந்தா தத்தெடுத்தாங்க. மறந்துடுவோம். பேச்சாகல நீ மறந்துடுவ. போன ஆஃப் பண்ணிட்டு வாரம் யோசிச்சுக்கிட்டே ஒரு 1/4 மணி நேரம் ஆயிடுச்சு. யோசிக்கலாம் இல்லடா, அதை நான் அப்படியே விட்டுட்டேன்டா. நீ மறந்து 5 அதாவது அன்று வரை உனக்காண்டி 10 பேர் தான் யாரையும் விடக்கூடாதுனால 10 வருஷம். சரி, நமக்கு ரெட்டமுத்துன்னு சொல்லிட்டு ஒரு நண்பரு. அவர் பார்த்தோன்னா அன்னைக்கு நம்ம ஈரோடு போனதுல இருந்து இன்னைக்கு இப்போ வரைக்குமே நல்லா கனெக்ட். 1 2 நீ சின்ன வயசுல இருந்து கனெக்ட். அவன் ஹரிஸ் எங்கிட்டு இருந்தாலும் அடிச்சிருவான் போன. அதுக்குன்னு இல்லை, பிடிக்கும். 4 வந்து முபாரக்னு சொல்லிட்டு ஸ்கூல் ஃப்ரெண்டு, காலேஜ் வரல. அடுத்து கார்த்தி, ரமேஷ், ஜனா, அகிலேஷ், ஹரிஹரன், கௌதம் ஒருத்தர். ஆக்சுவலா உண்மையை சொல்லணும்னா நான் 8th வரை தான் நயினாரத்துல படித்தேன். அதுக்கடுத்து நான் ஈரோடு போயிட்டேன். 8th 9th அங்கே ஸ்டார்ட் பண்ணி காலேஜ் முடிக்கிறதுக்கு ஒரு 8-9 வருஷம் நான் ஈரோட்டில் தான் படித்தேன். வருஷம் பள்ளிக்கூடம் போனான், படிச்சாங்க. சரியா, அப்படி சொல்லணும். பள்ளிக்கூடம் காலேஜ் போயிருந்தேன். அங்க எஜுகேஷன் நான் சொல்ல மாட்டேன். எஜுகேஷன் எல்லா இடத்துலயும் ஒண்ணுதான். சின்ன டிஃப்ரெண்ட். கிராமத்துல இருந்து படிக்கிறதுக்கும் சிட்டில போய் படிக்கிறதுக்கும் ஒரு சின்ன டிஃப்ரெண்ட் தான். அது போய் ஹாஸ்டல்ல தங்கி படிச்சவங்களுக்கு தெரியும்.
பட் நீ ஹாஸ்டல்ல படிச்சேன்னு கேட்டா இல்ல, எனக்கு அதுவும் கிடைக்கல ஆக்சுவலா. இங்க போனனால கொஞ்சம் உருப்படாம போயிட்டான்னு சொல்ல வரேன். அங்க போனதுனால கொஞ்சம் உருட்டு இருக்கேன்னு சொல்லுவேன். அப்ப இங்க இருந்தா ஒரு இங்க இருந்தா கண்டிப்பா, அதாவது சொந்த ஊரை பார்த்தே ஒரு இவனோட ஸ்டோரியில நீங்க கேட்டீங்கன்னா கதையே கிடையாது. மாசா இருக்கும். டிராகன் படத்துல வர ஹீரோட பிரதீப் ரங்கநாதன் டிராகன் ஸ்டோரி இருக்கும் கிட்டத்தட்ட. காலேஜ் ஸ்கூல்ல எப்படி இருந்தா அப்படின்னு. அப்படியா? அவன் வந்து காலேஜ்ல இல்ல ஸ்கூல்ல அப்படிதான் இருந்தான். நானும் டிராகன் படம் பார்த்தேன். ஆமா, அப்படி இருந்த கேரக்டர் இருந்திருந்தா நான் என்ன இருப்பேன்னா அன்பா இருந்திருக்க மாட்டேன் எனக்கு தெரிஞ்சு. இவன் கூடவே இருந்திருந்தா கண்டிப்பா மாட்டிட்டு இருந்திருப்பேன். ஏன்னா நமக்கு அடிக்க தெரியாது, சண்டை தான் ஓட முதலா இருப்போம். சார் நீங்க மைண்ட் வாய்ஸ் நினைச்சு சத்தமா பேசிட்டு இருக்கீங்க. அது வேற விஷயம், அதெல்லாம் சொல்லக்கூடாது. மான்கராஜ் கிராமத்துலன்னா உடுத்தா இருப்பாங்க, அப்படிதானே? நான் சொல்லலையா, நீ சொல்லியோ? நினைக்க மாட்டாங்க எங்கேயோ. அதான் நான் உன்ட்ட கேட்கறியோ? நான் சொல்ல மாட்டேன் பாருங்க. நீ சொல்ல மாட்டாரு, கேமரா ஆன் பண்ண சொல்ல மாட்டாரு, கேமரா ஆஃப் பண்ணிட்டு சொல்லுவாரு, நிறைய விஷயம் சொல்லுவாரு. நீங்க என்ன பேசணும்னு சொல்லுவாரு, ஆனா கேமரா மட்டும் ஆன் பண்ணி வச்சுட்டு பேசாதியா சொல்ல மாட்டாரு. எல்லாத்தையும் கேமரால வருமா? அப்படி அப்படி. துள்ளி வரும் காற்றே தாய்மொழி பேசு. 360 வியூல பாத்தீங்கன்னா ஃபுல்லா நம்ம எங்க இருக்கோம், இயற்கையான ஒரு இடத்த சுத்தி தான் வாக்கிங் வரும். கிளங்காடு இங்க இருந்து முடியுது, இப்படி போனா ஆரம்பிக்குது. இங்க இருந்து ஆய்க்குடி போற வரைக்குமே 2 சைடு நல்லா பச்சை பசேல்னு இருக்கும். இந்த மாதிரி டீ கடையெல்லாம் இருக்கு. டீ கடையெல்லாம் எங்கேயும் பார்க்க முடியாதா? இந்த மாதிரி டிக்கெட் இப்போ ம், ரொம்ப ரேரு. ரொம்ப ரேர்னா. ஆமா, பழமைக்கு அழகு அதிகம் சொல்லுவாங்களா? ஆமா, கோல்ட் இஸ் கோல்டா அந்த மாதிரி. ம். இப்போ நிறைய டிக்கெட்டுகள் ஆம்பியன்ஸ் எல்லாம் வச்சு அது இது செட்டிங்லாம் பண்ணி ம். டிசைனு எல்லாம் வந்துருச்சு. ஆனா இது மாதிரி ஒரு ஒரு அந்த காலத்து ஸ்டைலு ஒரு சூழ்நிலைகளை உருவாக்காது. அது உள்ள போய் டீ குடிச்சு பார்த்தா தான் ஆக்சுவலா சூழ்நிலையோட ரிலேஷன்ஷிப், அது ஒரு அழகான ஒரு எமோஷன் நல்லா இருக்கும். நிறைய இருக்கும். அழுக்கா இருக்கும், என்ன பண்ணிதான் இருக்கும். ஆனா அதுதான் ஒரு ஆக்சுவலா அந்த காலத்து ஆம்பியன்ஸே அதான். அப்பதான் வந்து அதுதான் டீ கடைங்கிறதே ப்ரூவ் பண்ணும். ஆமா, கடை அடைச்சிருந்தாலும் சரி, கடை இதே ஃப்ரெஷ்ஷா வெள்ளை அடிச்சிருக்கிற கடை டீ கடை மாதிரியே இருக்காது. இப்போ பார்த்தா இப்ப வேற மாதிரி போயிட்டு இருக்கு. ஆனா இது ஆனா இப்போ திறக்க கடைகள்ல இத மாதிரி ஒரு அமைப்பு, அதாவது புது டேபிள் வாங்கி அதை அழுக்காக்கி அந்த மாதிரிலாம் கொண்டு வந்து போடணும். கேட்க காமெடியா இருக்கும். ஆனா இது புதுசா இருக்குண்ணே, புதுசா இருக்கு. இப்போ உள்ள டீ கடை ஆனா அப்போ உள்ள மாதிரியே திறந்துருக்காங்கப்பா அப்படின்னு அது ஒரு சொல்லுவாங்க. அது ஏன் அந்த காலத்து கறினா, அந்த காலத்துல வந்து விறகு யூஸ் பண்ணுவாங்க, அதனால அந்த கறி ஆகும். இப்ப நம்ம ரெடிமேடா கறி ஆக்கி கொண்டு வரணும். ரெடிமேடா கறி ஒட்டக்கூடாது, பாக்குறதுக்கு கறி மாதிரியே இருக்கணும். அதுக்கு வந்து எரிச்சு கொண்டு வர வேண்டியதான், கறியை போட்டு எரிச்சு. அப்போ ஒட்டும்ல? ஆமா, அதான் சொல்றேன், ஒட்டக்கூடாது. அதனால அந்த அந்த ஆம்பியன்ஸ்ல டைம் ஆயிடுச்சு. 7:30 ஸ்டார்ட் பண்ண பயணம் 8:30 ஆயிடுச்சு. கூட வந்தானா காணும் கேட்காதியா? அவன் முன்னாடி போயிட்டு இருக்கான், வேகமா நடக்கிறான். என்னால அவன் வேகத்துக்கு ஈடு கொடுக்க முடியல. காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, நான் செருப்பு ஷூ எதுவுமே போடல. அவரு ஷூலாம் போட்டு தான் வந்திருக்காரு. நான் ஏதோ 1 கிலோமீட்டர் 2 கிலோமீட்டர்னு பார்த்தேன். இன்னைக்கு ஒரு 10 கிலோமீட்டருக்கு மேலே நடக்க வச்சிருச்சு, நடந்தாச்சு. அதனால நமக்கு வந்து கொஞ்சம் ஸ்பீடு பத்தல. அவர் ஸ்பீடா நடக்கிறாருன்னா அவர் காலை பார்க்கணும். நீங்க ஷூ போட்டு வர்றாரு. ஷூ போட்டது மட்டும் காரணம் கிடையாது, பயிற்சி. அதுதான் முக்கிய காரணம் ரொம்ப தூரம் நடக்கிறதுக்கு. நம்ம வெறுங்காலில் அவ்வளோ தூரம் நடக்க முடியாது, நடந்துட்டோம், அதையும் சொல்லணும். நடந்துட்டோம், அவ்வளோ தூரம் வந்துட்டோம், எங்கேயும் உட்காரல. ஆனா கால் வலி பின்னுது. அக்கு பஞ்சர் வாக்கிங்னு நான் தான் வந்தேன், வேணும்னே தான் வந்தேன். நல்லா அனுபவிக்கிறேன். 2 நாளைக்கு வலி இருக்கும். ஆக்சுவலாக இப்போ ட்ரெயின் இன்னொரு 3 நிமிஷம் முன்னாடி போயிருந்தா உங்களுக்கு ட்ரெயினை காமிச்சிருப்போம், ரயில்வே கேட்டை. ஏன்னா ட்ரெயின் பார்த்ததே இல்லை, அதனாலதான். இன்னும் என்ன நீ பைத்தியக்காரனாவே நினைச்சிட்டு இருக்கிறல? காற்றே என் வாசல் வந்தாய் மெதுவாக. இந்த வியூ பார்த்தீங்கன்னா செம்மையா இருக்கும். இது கிட்டத்தட்ட மெயின் ரோட்ல ஸ்டார்ட் ஆகி குறுக்கு இந்த கௌசிக் கொண்டா ஏதோ அங்க வரதான் இருக்கு, அவ்வளவுதான். கதவு திறந்தாய் காற்றே. ஆக்சுவலா அந்த காலத்துல நட்டு வச்ச மரங்கள் இப்போவும் நிழல் தருது. நிழல் மட்டும் தரலைங்க, நிறைய புளியங்காவும் தரும். யாருன்னு எடுத்துக்கலாம், ஏன்னா இது போதும். நமது பயணம் முடிவடைச்சது. வாக்கிங் வந்துட்டு போறோம். அவ்வளவுதான். மட்டமாவே